வணக்கம் மக்களை, வெல்கம் டு தகடூர் பேச்சுலர்ஸ் யூடியூப் சேனல். மக்கள்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கீரை பொரியல் தான். கீரை பொரியல்லே புதுசாக நம்ம முட்டை கலந்து செய்ய போகிறோம். முட்டை கீரை பொரியல் வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா கீரை. மக்கள்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த கீரை யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா தண்டுக்கீரை தான். தண்டுக்கீரையை முழுசாக அப்படியே போட முடியாது, அதனால் இப்படி சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா வெங்காயம், பெரிய வெங்காயத்தை எடுத்துருக்கோம். பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், 6 முட்டை. இதை நம்ம கழுவி தான் எடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கோழியோட கழிவுகளெல்லாம் மேலே படிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இந்த அரிஞ்சு வச்ச கீரையில் நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா கீரையில் மண்ணெல்லாம் ஒட்டியிருக்கோம். ஸோ அது தண்ணியில் அலாசணுன்னா மண் கீழே போயிடும். ஸோ அதுக்காக தான். கீரையும் க்ளீனாகவும் எந்த தூசி இல்லாமலும் இருக்கும், ஓரளவுக்கு இருக்கும். இந்த கீரையை பொறுத்த வரையும் ஒரு சின்ன சின்ன மண் துகள்கள் இருக்க தான் செய்யும். அதையும் க்ளீனாக கழுவி எடுத்துகிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீரையை அலசி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், அடியில் சின்ன சின்ன மண் துகள்கள் இருக்குது, தூசி அதெல்லாம் படிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னல. இங்கே பாருங்கள், அதே மாதிரி படிஞ்சிருக்கு. ஸோ கீரைன்றது நல்ல சத்தான உணவுப் பொருள் தான். இருந்தாலும் நம்ம அதை ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கணும். கழுவி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி அடியில் பாருங்கள் மண்ணெல்லாம் படிஞ்சிருக்கு, சின்ன சின்ன மண் துகள்கள், அதெல்லாம் வேஸ்டேஜ் எல்லாம் படிஞ்சிருக்கு. ஸோ அதை இனிமேல் நாம் நல்லா சாப்பிட்லாம், எந்த பாதிப்பும் இல்லை. மண்ணெல்லாம் கீழே படிஞ்சிருச்சு. வாங்க மக்கள்ஸ், அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். மக்கள்ஸ், இங்கே பாருங்கள், கீரையை அரிஞ்சு எடுத்து கழுவியாச்சு. இதுக்கு மேலே நான் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். வாங்க அப்படியே பார்க்கலாம். மக்கள்ஸ், அடுப்பு ஆன் பண்ணி இந்த மாதிரி வானொலி வச்சாச்சு. வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். மக்கள்ஸ், எண்ணெயை ஊற்றி வச்சு மக்கள்ஸ் கடுகு தும்பருப்பு போட்டு தாளிக்கிறோம். இப்போ அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம். மக்கள்ஸ், எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். இன்னும் பொன்னிறமாக வரலை, கொஞ்சம் நேரம் நம்ம கிளறி விட்டுட்டா அப்புறம் பொன்னிறமாக வரும். பொன்னிறமாக வந்தப்புறம் நம்ம பொடி வைக்கலாம் சேர்த்து கீரையை போட்டு கடிச்சு ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மக்கள்ஸ், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் கலருக்காகவும் பச்சை வாசனை போகிறதுக்காகவும் ஆட் பண்ணிக்கலாம். மக்கள்ஸ், கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது டேஸ்ட்டுக்காகவும் அந்த பெரிய வெங்காயம் அது சீக்கிரமாக வதங்கிறதுக்காகவும் ஆட் பண்ணிக்கிட்டோம். மக்கள்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கீரை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கீரை ஆட் பண்ணிக்கலாம். மக்கள்ஸ், கீரை ஆட் பண்ணதும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருணும் மக்கள்ஸ். அப்போ தான் கீரையும் அந்த வெங்காயம் அந்த உப்பு மஞ்சள் தூள் அதெல்லாம் மிக்ஸ் ஆகும். கீரை நல்லா வதக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். A few minutes later. கீரை வேகிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம்.
தண்ணி பாருங்க மக்கள், தண்ணி ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. இன்னும் சுண்டணுமாம்மா. தண்ணி சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மிளகாத்தூள், தூளுப்பு அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஏற்கனவே முதல்ல வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம முதல்லையே பெரிய கல்லுப்பு போட்டோம். கல்லுப்பு போட்டு அதுக்கப்புறமா தான் வதங்க வச்சோம். அதனால் நம்ம உப்பு எல்லாம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்க போகிறோம். வாங்க ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். மக்கள்ஸ் பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். வாங்க மக்கள்ஸ், இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, இல்லை மீடியமாக வேணும்னா உங்களுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம கல்லுப்பு சேர்க்க போகிறோம். இது தூளுப்பு தூளுப்பு சேர்க்க போகிறோம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டேன், கல்லுப்பு ஃபஸ்ட்டு. கல்லுப்பு அப்புறம் மிளகாத்தூள் போட்டாச்சு. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் கிளறி விடணும். நல்லா கிளறி விடணும். அப்போ தான் மசாலா வந்து கீரையில் மிக்ஸ் ஆகும். இல்லைன்னா கட்டி கட்டியாக ஒரு இடத்துல மட்டும் தங்கிக்கும். முட்டை அடிச்சு ஊற்றிக்கலாங்க. ஊற்றிடா. முட்டை அடிச்சு ஊற்றும்போது நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், இல்லைன்னா கறிக்கிறோம். அவ்வளோதாங்க, முட்டை இப்போ ஊற்றியாச்சு. ஊற்றின முட்டையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுடலாம். இப்போ வந்து அடுப்பை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏன்னா முட்டை நல்லா வேகிறதுக்காண்டி. கீரையிலே அதிகமாக சத்து இருக்கும். அது கூட முட்டையை சேர்த்துக்கலாம். பார்த்து
இங்கே பாருங்கள், சரண் தம்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். தம்பி டேஸ்ட் எப்படா இருக்குது? உனக்கு பிடிச்சிருக்கா? ம், சரி.